நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குருவாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. அனைவருக்கும் பராபவ வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க. குரு பகவான் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தமிழ் வருஷத்தில் கடகத்தில் உச்சம் ஆகுறாருங்க. இது ரொம்ப அட்டகாசமான அமைப்பு. எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஓரளவுக்கு குருவோட அருளால் நல்ல விஷயங்கள் கட்டாயம் நடக்க போகுதுங்க. ப்ளஸ் இந்த வருஷத்தில் வந்து பார்த்தோம்னாங்க 2 பயிற்சிகள் இருக்குது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வராருங்க. அது மட்டும் இல்லாமல் 5/12 வந்து 2026 ராகுகேது பயிற்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அப்போ இந்த 3 கிரக பயிற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான தாக்குதல்களை நமக்கு கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சனியும் வந்து மீனத்தில் இருக்காருங்க. இப்போ இந்த 4 கோள்கள் தான் வந்து நமக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வருடங்களில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் ஒரு அற்புதமான பலன்களையும் கொடுக்க போகிறாங்க. சரி, என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்ப்போம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் வேகமாக செய்வாங்க. செவ்வாய் அதிபதிங்க, தைரியமான ஆள், துணிஞ்சு ஒரு காரியத்தில் இறங்கி செய்வாங்க. அவ்வளோ சிறப்பான இந்த விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 1.5 வருஷ காலமாக ஒரு சோம்பல் இருக்கும். நாளைக்கு அந்த காரியத்தை செஞ்சுக்கலாம்னு ஒத்தி போடுவீங்க. இல்லை ஒரு காரியத்தை உடனடியாக இறங்கிட்டு அதை பாதியோடு விட்டுட்டு இன்னொரு வேலையை பார்க்க போவீங்க. இந்த மாதிரி ஒரு நினச்ச விஷயத்த நினச்ச மாதிரி முடிக்க முடியல அப்படின்னு ஒரு ஏக்கம் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 1.5 வருஷமாகவே இருக்குதாங்க. ஆனால் கவலையே படாதீங்க. உங்களுக்கு இப்போ 8ஆம் இடத்துல இருந்த குரு 9ஆம் இடத்துக்கு வந்து உச்சமாயி பாக்ய குரு அற்புதமான பலன்களை உங்களுக்கு வாரி வழங்க காத்திருக்காருங்க. அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குருவோட பார்வை 9ஆம் இடத்துல குரு இருக்கிறனால அனைத்து விதமான பாக்கியங்களும் கிடைக்கும். கல்யாணம் ஆகலையா கல்யாணம் ஆகும், குழந்தை பாக்கியம் இல்லையா குழந்தை பாக்கியம் கிடைக்கும், ஒரு தொழில் அமையலையா தொழில் அமையும், ஒரு உத்தியோகம் கிடைக்கலையா ஒரு உத்தியோகம் அமையும், ஒரு ஆசை நிறைவேறலையா இப்போ ஆசை நிறைவேறும். இந்த மாதிரி எல்லா விதமான பாக்கியங்கள் உலகத்தில் என்ன பாக்கியங்கள்லாம் இருக்கோ அனைத்து விதமான பாக்கியங்களும் இப்போ உங்களுக்கு கை கூடுங்க. அதுவும் 9ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 1, 3, 5ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ உங்கள் ராசியவே அவர் பார்க்குறனால உங்கள் சோம்பேறித்தனம் அகலுங்க. ஒரு நினச்ச காரியத்தை நினச்ச மாதிரி முடிப்பீங்க. பழைய துணிச்சல் உங்களுக்கு வந்துடும். வாடகை எதாக இருந்தாலும் பேசிக்கலாம், நாமளா அதுவா அப்படின்னு சொல்லி அந்த பழைய துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை அப்படியே முரட்டுத்தனமாக எந்திரிச்சு வருவீங்க மறுபடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் பார்க்குறாரு. அப்படின்னா ஏதோ ஒன்று நான் பேசுகிறேங்க, ஆனால் நான் பேசுகிறத வந்து அடுத்தவங்க தப்பாகவே புரிஞ்சுக்கிறாங்க. அதனாலேயே வீட்டில் சண்டை வருது, வெளியே எங்கே போனாலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அந்த பிரச்சனைகள் எல்லாம் குருவோட பார்வை இப்போ உங்களுக்கு தீர்த்து வைக்க போகிறாருங்க. நீங்கள் சொல்கிற விஷயங்களை அடுத்தவங்க ஃபாலோ பண்ண போகிறாங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கிற மாதிரியான தன்மை உங்களுக்கு வரப்போகுதுங்க. குருமார்களோட ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. சித்தர்களோட அனுகிரகம் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க, ஐபி ஃபீல்டில் இருக்கிறவங்க, மீடியாவில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்மை. அதே மாதிரி பாருங்கள், குறிப்பாக விவசாயம் துறையில் விருச்சிக ராசிக்காரங்க ஈடுபட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வேல்யூ ஆடட் பொருட்கள் மூலியமாக ஒரு நல்ல வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் வேல்யூ ஆடட் விவசாயம் சம்மந்தப்பட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். 3ஆம் இடம்ங்கிறது உபஜய ஸ்தானம்ங்க. அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஃபுல்லாக வந்து சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு. 3ஆம் இடம் சிறு பயணத்தை குறிக்கும். நிறைய சிறு பயணங்கள் போவீங்க. அந்த பயணங்கள் மூலியமாக தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. குரு வந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 5ஆம் இடத்தை குரு பார்க்குறது வந்து உங்களுக்கு நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. நான் ரொம்ப வருஷமாக அரசியலில் இருக்கேன், ஆனால் எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுது. அரசியலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. அரசியல்வாதிகளால் நன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். 5ஆம் இடம் நம்மளோட சிந்தனையை சொல்லக்கூடிய இடங்க. சிந்தனைகள் தெளிவாகும். எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்படாமல் நிதானமாக யோசித்து இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. 5ல் வந்து பஞ்சம சனியாக இருந்து
உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்துட்டு இருந்த இந்த காலகட்டம் குருவோட பார்வையினால் உங்களுக்கு மாறப்போகுது. உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சரியாக போகுதுங்க. உங்கள் குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக நிறைய நல்ல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பண்ணுவீங்க. வளர்ந்த குழந்தைங்களாக இருந்தால் அவங்களுக்கு திருமணம், இல்லை அவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்காம இருந்தால் அவங்களுக்கு ஒரு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு இல்லாமல் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, எல்லா விதமான நல்ல விஷயங்களும் குருவை சனி பார்த்தாலும் சரிங்க, சனி இருக்கிற இடம் அஞ்சல் இருந்தாலும் சரி, குருவோட பார்வை பஞ்சமஸ்தானத்தில் படுறதுனால உங்களுக்கு இந்த நல்லது குழந்தை சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடைபெறும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வரணும். போய் முறைப்படி ஒரு நேர்த்திக்கடன் செலுத்திட்டு வாங்க. குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு அட்டகாசமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்க. ஜோதிடம் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கிறவங்க இப்போ இந்த சமயத்தில் 5ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக அந்த தொழிலாக உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் ஜம்முன்னு இருக்குங்க. அதே மாதிரி பாக்ய குரு உங்களுக்கு திருமணத்தையும் நடத்தி வைப்பாருங்க. இந்த ஒரு வருஷ காலகட்டம் பயன்படுத்திக்கோங்க. இல்லை நம்ம வந்து லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு பண்ணிக்கலாம், இல்லை இந்த எனக்கு பிடிச்ச வேலை கிடைக்கட்டும், இல்லை நான் இந்த ஊரில் போய் செட்டில் ஆனதுக்கப்புறம் பண்ணிக்கலாம், இல்லை நான் ஒரு வீடு வாங்கினதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்த விஷயம்லாம் வேண்டவே வேணாங்க. நமக்கு நேரங்காலம் நல்லா இருக்கும் போதே நம்ம கல்யாணம் பண்ணிடணும். அப்படிங்கும்போது இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு அட்டகாசமாக திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு சாதகமாக இருக்குது. அதனால் திருமணம் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. பஞ்சம சனி நடக்கிறனால குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் உட்கார்ந்து மனம் விட்டு பேசுங்க. பெரியவங்களோட பெற்றவர்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. பெரியவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னா கேட்டுக்கணுங்க. அவங்கக்கிட்ட ஏட்டிக்கு போட்டியாக பேசிகிட்டு இருக்கக்கூடாது இந்த சமயத்தில். ஏன்னா உங்களால் அவங்க மனம் நொந்து போகக்கூடாது. இந்த சமயத்தில் அவங்கள நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அவங்களோட வழிகாட்டுதல்னால ஒரு அட்டகாசமான வருடமாக உங்களுக்கு இருக்குங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் பணவரவு சூப்பராக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. உங்களை அவமானப்படுத்தி கேலி கிண்டல் பண்ணவங்களுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறதுக்கான ஒரு அற்புதமான சூழ்நிலை உங்களுக்கு இந்த வருடம் வந்து இருக்க போகுதுங்க. ஆனால் பாருங்க, ஒரு நல்ல காலகட்டம், அற்புதமான காலகட்டம் குரு உங்களுக்கு அள்ளி கொடுக்க காத்துட்ருக்கார். ஆனால் நம்ம காலையில் எழுந்திரிச்சிட்டு ஃபோனில் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு சோசியல் மீடியாவை பார்த்துக்கிட்டு அடுத்தவங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருந்து டைமை வேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த விதத்துலையும் ஆகா ஓகம் இருக்காது. அதனால் இப்போ நல்ல காலகட்டத்தை பயன்படுத்தி எந்த அளவு நீங்கள் உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வருடம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்கதாங்க போகுது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிங்க இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க. சனியோட பார்வை வந்து படுது, அதுவும் 3ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறனால வார்த்தைகளை வந்து கையாளும் போது கொஞ்சம் கவனமாக கையாளுங்க லைஃப் பார்ட்னர்கிட்ட. பணவரவு அப்படிங்கும்போது பணவரவு சூப்பராக இருக்குங்க. ஆனால் அது வந்து சேமிச்சு வைக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. ராகு வந்து 4ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ எதையுமே பிரம்மாண்டமாக செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. அதாவது உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடி கட்டுறதுக்கு தான் காசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கடன் வாங்கி போட்டு இன்னும் ஒரு பெரிய 2 அடுக்கு 3 அடுக்கு அந்த மாதிரிலாம் கட்டணும்னு ஆசைப்படுவீங்க. அப்படி போய் சிக்கிக்காதீங்க. கையில் எவ்வளோ இருக்கோ அது கூட கொஞ்சமாக லோன் போட்டு மட்டும் கட்டுங்க. ஓகே, அது 10ல் வந்து கேது இருக்காங்க. தொழில் அதாவது 10ல் கேது இருக்கும்போது தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா சிறு முடக்கம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை கொடுக்குங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்மீகம் தொழிலில் வரக்கூடிய வருமானத்தில் கொஞ்சம் பகுதியாக ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க. அப்போ தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். சரி, பெண்கள் வந்து எங்களுக்கு எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் பொறுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகுங்க. வேலை செய்கிற பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகள் கைகூடும். புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படிலாம் நினச்சிங்கன்னா தாராளமாக இப்போ பண்ணலாங்க. உங்கள் ஜாதக தசாபத்தியும் சரியாக இருக்க பட்சத்தில் புதிய தொழில் தொடங்கலாம். அதில் உங்களோட உழைப்பின் மூலியமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு போவீங்க. கடந்த 1.5 வருஷமாக அதிகமான புலம்பல் இருந்திருக்கும். என்னடா ஒன்றுமே நமக்கு பிடிச்ச மாதிரி நடக்கலேன்னு. அந்த சூழ்நிலை உங்களுக்கு கட்டாயம் இந்த தடவை மாறுங்க. கணவன் மனைவி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அவர் சொல்றதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப அமைதியான மகிழ்ச்சியான ஒரு வருடமாக குடும்பத்தில் உங்களுக்கு இருக்குங்க.
பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வருஷம் இன்னும் உங்களுக்கு சூப்பராக இருக்கணும்னா செவ்வாயோட ஸ்தலங்க வைத்தீஸ்வரன் கோவில் இருக்குது, ஒரு தடவை போயிட்டு வாங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் முருகன் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே சிறப்பு. கந்தசஷ்டி கவசம் கேட்குறதும் ரொம்பவே நல்லதுங்க. முருகனுக்கு செவ்வரளி மலர் சாத்தி செவ்வாய்க்கிழமை வழிபாடு பண்ணுங்க. அதுவும் ஆயில்ய நட்சத்திரத்தன்னைக்கு குறிப்பாக கந்தசஷ்டி கவசம் கேட்குறது உங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்களையும் கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னாங்க பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடுங்க. சுய ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா இந்த பலன்கள் உங்களுக்கு இன்னும் அற்புதமாக நடக்குங்க. தசாபுத்திகள் குறைவாக இருக்கிற சரியாக இல்லாத பட்சத்தில் இந்த பலன்களில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்குங்க. இப்போ ஜோதிடம் சம்மந்தப்பட்டு பார்த்திங்கன்னா வகுப்புகள் நெக்ஸ்ட்டு பேட்ச் நாங்கள் கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.